தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். சித்ரா காஃபி இணைந்து வழங்கும் உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஆஹ் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராங்கன்றது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். அதுல ஒரு முதல் கட்ட பயணத்தை அவங்க நிறைவு செஞ்சிருக்காங்க. அதுல அதுல பேசும் பொழுது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆலயங்கள்ல வசிப்பவர்கள், ஆலய நிலத்தில் வசிப்பவர்களுக்கு அந்த மனை பட்டா வழங்கப்படும். ஏற்கனவே நான் முதலமைச்சராக இருந்த காலத்திலே இதற்கான விஷயங்களை மேற்கொண்ட போது நீதிமன்றத்திற்கு சென்று தடையாணை பெறப்பட்டு விட்டது. அதனால இப்போ ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக இந்த செய்து தரப்போகிறோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அதாவது கோயில் நிலங்களில் வசிப்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு, வசிக்கக்கூடிய ஏழைகளுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இத நீதிமன்றமே தடையாணை கொடுத்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சேர்த்துதான் சொல்லியிருக்காரு. அப்ப நீதிமன்றம் தடையாணை கொடுத்திருக்குதுன்னா கண்டிப்பா அதற்கான காரணம் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் எடுத்திருப்பது ஏன்? இது சரிதானா? எதற்காக இத செய்திருக்கிறார்? கோவில் நிலங்கள் அப்படிங்கிறது அரசு எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கோயில் நிலத்துக்கு இருக்கா? கோயில் நிலத்து மேல அரசு முடிவெடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. சட்டம் என்ன சொல்கிறது? யார் இதை முடிவெடுக்கலாம்? முடிவு எடுப்பதே சரியா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏன்னா சமீபத்துலதான் அதிமுகவோட விமர்சனம் இருந்தது, கோவில் பணத்தை வச்சு கல்லூரி கட்டுறது சரியா அப்படின்ற ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களே எழுப்பி இருந்தார் சமீபத்துல பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது திடீரென்று இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? எதற்காக இப்படி செய்திருக்கிறார்? கடை தேங்காயை எடுத்து கையில் எடுத்திருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்கிறது. அது பற்றிதான் இன்றைக்கு நம்ம விவாதிக்க இருக்கோம். நம்மோடு இரண்டு கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் தலைவர் திரு டி.ஆர். ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். அக்னீஸ்வரன் சார், உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. எந்த அடிப்படையில் இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்? கோவில் நிலங்களில் வசிக்கும் ஏழைகளுக்கு பட்டா கொடுக்கப்படும், இல்லை வீடு கட்டி தரப்படும், அதற்கான நிலத்துக்கான வேல்யூவை கொடுத்து அரசே செலுத்தி அவர்களுக்கு பட்டா கொடுக்க போகிறோம், வீடு கட்டி தர போகிறோம்னு சொல்லியிருக்காரு. எந்த அடிப்படையில் இந்த வாக்குறுதியை கொடுத்துருக்காரு? அதாவது ஒரு அரசின் பார்வை வேற மாதிரி இருக்கும், அரசாங்கத்தின் பார்வை வேற மாதிரி இருக்கும். அரசியல் கட்சிகள் தான் ஒரு அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், வெற்றி பெற்று வந்தவங்க. அப்போ அதன் அடிப்படையில் பார்க்குற போது இங்கே ஏற்கனவே சில விஷயங்களை நாம் அரசாங்கம் என்னதான் சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தாலும், அரசியலமைப்பு சட்டத்தின்படி சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ சில சட்டங்களை கொண்டு வந்தாலும் அது நீதிமன்றத்தால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அது சரிபார்க்க வேண்டிய வேலையை தான் நீதிமன்றத்தினுடைய பார்வை. அதன் அடிப்படையில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் அதையும் ஓவர் ரூல் பண்ணி மக்களுக்கான திட்டத்தை கொடுப்பது தான் ஒரு அரசாங்கத்தின் நோக்கம். அப்படித்தான் இன்னைக்கு 69% இடஒதுக்கீடு, மாண்புமிகு பிரதமர் அவர்கள் 10% இடஒதுக்கீடு உயர் ஜாதி மக்களுக்கு வழங்கப்பட்டது கூட அப்படித்தான் வந்துச்சு. ஆக அரசின் பார்வை வேற, அரசாங்கத்தின் பார்வை வேற. அப்படி இருக்கிற போது இங்க கடையனுக்கும் கடை தேற்றம். ஒரு சாமானிய மக்களுக்கு இருக்கக்கூடியது, அவங்க அங்க இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நிறைய அரசு நிலங்கள் இருக்கலாம், இல்லை ஏற்கனவே அவங்க நிறைய புறம்போக்கு நிலங்கள் இருக்கும், அது பட்டா கொடுக்கறது புரிஞ்சுக்க முடியுது. ஏழைகளுக்கு வீடு கட்டி தர்றது தவறான ஒரு திட்டம்னு யாருமே பார்க்கல. ஆனால் கோயில் நிலத்துன்றது இது ஒன்றும் அரசோடைய சொத்து கிடையாது இல்லையா? இது கோயில் நிலங்கிறது ஒரு தானமாக வழங்கப்படக்கூடியது. பக்தர்களால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க அதை தானமாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அந்த தானத்தை நம்ம எப்படி கொடுத்து அதை ஒரு வாக்குறுதியா கொடுத்து மக்களோட வாக்கை வாங்குறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியானதா இருக்கும்? ரொம்ப நுண்மையான கேள்வி. தமிழ்நாட்டில் 36,846 கோயில்கள் இருக்குது. அதில் இந்து அறநிலைத்துறையின் கீழ் இருக்கக்கூடியது 34,846 கோயில்கள் இருக்கிறது. இப்போ இவைகளுக்கெல்லாம் அந்த மானுவம் என்று சொல்லக்கூடிய, மானியம் என்று சொல்லக்கூடிய நிலங்களும் இருக்கிறது. இப்போ எத்தனையோ ஆதீனங்கள் இருக்குது. அந்த ஆதீனங்களுக்கு பல
100 பல பல ஏக்கர் இருக்குது, ஹெக்டேர் எல்லாம் இருக்குது. அவர்களெல்லாம் அதை நிர்வகிக்கிறார்கள். நிர்வகித்து என்ன பண்றாங்க? ஏழைகளுக்கு கல்வி கொடுக்கறாங்க. அப்ப இது தவறுனா அதுவும் தவறு தானே. ஆக அரசாங்கம் என்று சொல்லுகிற போது அரசு ஏன் முடிவெடுக்கணும் இந்த விஷயத்துல? ஏன் முன்னெடுக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன். அவர் சொன்னது 100% சரி. எல்லா தரப்பு மக்கள்லயும் ஏழைகள் இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்காக அது ஆரம்பத்தில் சொல்லுவாங்கல்ல, அந்த கோயிலுக்கு பண்டாரங்கள் தான் பூக்களை சாமிக்கு இது பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் அது அவங்க இலவசமா வழங்கப்பட வேண்டும். இன்னைக்கு அது கால மாற்றத்தெல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த ஏழைகள் அந்த வறிய நிலையில் எல்லா சாதி மக்களும் தான் இருக்கிறாங்க. அவர்களுக்காகத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் பேசுறாருன்னு பார்க்கிறேன். ஒண்ணு. இன்னொரு விஷயம், நம்ம இருக்கக்கூடிய பூமி, நாம இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு எல்லாமே என்னது? அரசாங்கத்தின் சொத்து. தனி மனிதர்கள் என்னுடைய சொத்துன்னு சொல்லலாம். எந்த சொத்தாக இருந்தாலும் அது 19F அடிப்படை உரிமை. 19Fன்றத என்ன பண்ணிட்டாங்க? ரிப்பீல் பண்ணிட்டாங்க, அதை எடுத்துட்டாங்க. ஆகவே அரசாங்கம் நினைத்தால் ஒரு சொத்தினை எடுக்கலாம். அதுதானே. அப்படிலாம் மாறவே முடியாதுன்னா இவ்வளவு தார் சாலைகள் வரவே வராது. ஆலயங்கள் கட்டுறது அவர்களுடைய மத நம்பிக்கை, அதுவும் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி கடையனுக்கும் கடை தேற்றம். எல்லா தரப்பு மக்கள்லையும் வறியவர்கள் இருந்தால், ஒரு தொழிற்சாலை இருக்குது, அந்த தொழிற்சாலையில் பெரிய பெரிய ஆளு அந்த எம்டி இவங்களுக்கு தான் நீங்க பெரிய பெரிய வீடு கட்டி தருவீங்க, கார் வாங்கி தருவீங்க. ஆனால் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கும் அங்கு வீடு கட்டி தரப்படும். அதே மாதிரி தான் இங்க ஆலயத்தில் இருக்கக்கூடிய அதை நம்பியே வாழ்கிறார்களே, அவங்களுக்கு இது வழங்கப்படும் சொல்லிக்கிறாரு. இது நியாயமானது அப்படிங்கறத என்னுடைய பார்வை. இல்ல, நியாயமானது சட்டத்திற்கு உட்பட்டதுன்னா தடையாணை வாங்கியிருக்க முடியாது இல்லையா? நீதிமன்றம், ஏன்னா அந்த வழக்கு உங்களுக்கு நினைவு இருக்குமானால் அது சொல்லப்பட்ட பல விஷயங்கள் இருக்கு. அது இல்லைங்கிறாங்க. அவன் சட்டத்திற்கு உட்பட்டே அந்த மாதிரி செய்ய முடியாதுன்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து தான் தடையாணையே கொடுக்கப்பட்டிருக்கு. கரெக்ட். அதையும் தாண்டி அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதிகாரம் சட்டத்தை காட்டிலும் சட்டமியற்றுகின்றவர்களுக்கும் அதிகாரம் உண்டு. சட்டமன்றத்திற்குள் எந்த ஒரு நீதிமன்றமும் தலையிட முடியாது. அது இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைங்கிறது, அங்க இருக்கக்கூடிய ஏழைகள் ஆண்டாண்டு காலமாக கண்டுக்காம இருக்காங்களே, அவங்களுக்கு ஏன் வழங்கக்கூடாது? ரைட். இந்த இடத்துல ரமேஷ் சார்ட்ட கேட்க நினைக்கிறது, கோயில் நிலத்துல வசிக்கிறாங்க, அதுல ஏழைகள், அந்த ஏழைகளுக்கு ஏன் அந்த மனையை வழங்கக்கூடாது, மனைப்பட்டாங்கிறது ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை அக்னீஸ்வரன் எழுப்புறாரு. நீங்க உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வாக்குறுதியை எப்படி பார்க்கறீங்க? இது சரியானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஓட்டுக்க எதை வேணா செய்யறதுக்கு இன்னைக்கு அரசியல்வாதிகள் இறங்கி விட்டார்கள். என்ன வேணா செய்யறாங்க. அதாவது அரசு பணத்தை எடுத்து மாதந்தோறும் உரிமை தொகை அப்படிலாம் லஞ்சமா கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்குறாங்க மத்திய அரசுல. இது எல்லாமே பச்சையா பார்க்க போனா லஞ்சம். இதை நீதிமன்றம் கண்டுகொள்ளாமல் இருப்பது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப ஐயா பேசினாரு 19(1)F அதை எடுத்துட்டாங்கன்னு. 19(1)F இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி ரைட், தனிநபருடைய சொத்து உரிமை. அது அடிப்படை உரிமையாக இருந்தது. இந்திரா காந்தி அம்மையார் புண்ணம் கட்டி கொண்டார், அதை எடுத்து விட்டார். அது இப்போது அரசியல் சாசன உரிமையாக இருக்கிறது 300(A). அதில் கூட நீங்கள் ஒரு தனிநபருடைய சொத்தை அரசு இஷ்டப்பட்டால் எடுத்து விட முடியாது. அதற்கான ப்ரொசீஜர் இருக்கு, காரண காரியம்லாம் சொல்ல வேண்டும். கோயில், மசூதி, சர்ச்சு, குருத்வாரா இவற்றின் அசையா சொத்துக்கள், அந்த ஃபண்டமெண்டல் ரைட் எதுல வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஷரத்து 26ல் வருது. அரசியல் நிர்ணய சட்டத்தின் ஷரத்து 26 அடிப்படை உரிமையில வருது. தனிநபருக்கு இல்லாத அடிப்படை உரிமை மத நிறுவனங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை எடுக்க முடியாது. நீங்க சட்டம் ஏற்றுவேன், மாத்துவேன், நீதிமன்ற தடையாணைக்கு நான் ஓவர் கம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சட்டம் ஏற்றீங்கன்னா அதுவும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதம்னு அடிச்சிருவாங்க. அப்ப வகுப்பு வாரி சட்டமும் தப்பு தானே? வக்ஃபு வாரி சட்டத்தை பத்தி இப்ப பேச்சல. வக்ஃபு நிலத்தை கொடுப்பாரா இபிஎஸ்? அது எப்படி அது எப்படி அது எப்படி இல்ல, இப்ப இது சரினா அது சரி, அது சரினா இது சரி. அவரும் கேக்குறாரு, அப்ப அவங்களத எடுத்து நீங்க இந்த மாதிரி செய்வீங்களா? ஒட்டுமொத்த இந்தியா போடுகிற சட்டம் அது. இது மாநில அரசு போடுகிற இந்து அறநிலைத்துறையின் கீழ வரக்கூடிய சட்டம் இது. சர்ச்சு கீழயோ இல்ல வேற இந்து அறநிலைத்துறை எதன் கீழ் வருகிறது? மாநில அரசா மத்திய அரசா?
சொல்லுங்க. மாநில அரசு இல்ல தான். இல்ல அந்த மாநில அரசனுடைய முன்னாள் முதலமைச்சர் இல்ல, சொல்லுகிறார். இல்ல, இதுல இந்த என்ன தப்பு இருக்கு? இந்த அறநிலையத்துறையோட வேலையா இது? அப்ப வக்ஃபு நிர்வாகம் வாரியத்தினுடைய பண்றது இதெல்லாம் வேலை. எடுக்கிறது மத்திய எடுக்கலையே, அரசாங்கத்தின் வேலையா அது? எடுக்கலையே, நிர்வகிக்கிற வேலை தானே செய்யறாங்க. அந்த நிர்வகிக்கிற வேலை தான். அங்க இருக்கக்கூடிய ஏழை அப்படின்னா 10% ஏன் கொடுத்தீங்க உயர் ஜாதியினருக்கு? மத்தவங்களை எடுத்து தானே கொடுத்தீங்க. இல்ல சார், எதையும் OBC ஜெனரல் சரி, அவர் முடிக்கட்டும், ஆ, அவர் ரைட், முடிக்கட்டும். முடிக்கட்டும். சொல்லுங்க சார். கொஞ்சம் கூட சம்பந்தம் எல்லாம் பேசக்கூடாது. நம்பர் 1, இதே இவர் கொடுக்கின்ற அந்த நான் கோயில் நிலத்தில் ஆக்கிரமிப்பாளருக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார் இல்லையா பட்டா, அதே வாக்குறுதியை சர்ச்சு நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு, வக்ஃபு நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்றாரா? சொல்லல. இந்துக்கள்னா இளிச்சவாயங்கிறது எல்லா அரசியல்வாதிகளும் நினைக்கிற ஒரு விஷயம். இப்போ 2019 செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன் ஒரு அரசாணை வெளியிட்டார்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல, இந்த மாதிரி பட்டா கொடுக்கலாம் அப்படின்னு. அதை எதிர்த்து நான் வழக்கு தொடுத்தேன். சென்னை உயர்நீதிமன்றத்தின் அமர்வு நவம்பர் 2019 அப்படி எதுவும் கொடுக்க முடியாது என்று தடையாணை விதித்து விட்டது. இப்ப 2019 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி இருந்தது. அந்த தடையாணை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம், இல்லை இங்கேயே வாதிட்டு இருக்கலாம், செய்யல. அதன் பிறகு திமுக அரசு வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள். என்ன சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள் என்றால் 79B என்று அறநிலைத்துறை சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தார்கள். அதன்படி கோயில் நிலத்தில் ஆக்கிரமிப்பவர்கள் மீது கிரிமினல் குற்றம் யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம், கிரிமினல் கம்ப்ளைண்ட். அப்போ கோயில் நிலத்தில் ஆக்கிரமிப்பவர்கள் கிரிமினல்கள் என்று ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள். இப்போ நீங்க வந்து ஏழையா இருக்காங்கிறதுக்காக ஒரு பிக் பாக்கெட்டை விட்டுருவீங்களா? ஏழையா இருக்காங்கிறதுக்காக ஒரு கொலை செய்கிறவனை விட்டுருவீங்களா? ஏழையா இருக்காங்கிறதுக்காக ஒரு பெண்ணை அந்த நிலத்திற்கான இழப்பீடை அரசு வழங்கும்னு ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. அதையும் நம்ம சேர்த்து தானே பார்க்கணும் சார். கோயில் நிலத்துக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கோயில் நிலத்தை விற்பது என்பது அந்த கோயிலுக்கு அவசியமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தால் மட்டுமே விற்க முடியும். இதை வந்து பொதுவில் விளம்பரம் செய்து ஆட்சேபனைகள் பெற்று ஆணையர் விசாரணை நடத்தி அந்த விசாரணையில் விற்கலாம், இது பயனுள்ளது, இது கோயிலுக்கு நன்மை பயப்பது, இது அவசியம் என்று அவர் ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை அரசுக்கு எழுதி கேட்க வேண்டும். அரசு அதன் பிறகு அரசாணை பிறப்பிக்க வேண்டும். இவ்வளவு பாதுகாப்பு அம்சங்களை அதில் வைத்திருக்கிறார்கள். காரணம் இது மட்டும் இல்ல, கோயில் நிலத்தை விற்பது மாத்திரம் இல்லை, அதை அடகு வைப்பதோ இல்ல 5 வருடத்திற்கு மேற்பட்ட ஒரு குத்தகை கொடுப்பதோ கூட இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். அப்படி இருக்கும்போது எடுத்தேன் கவித்தேன்னு நான் பட்டா கொடுத்துருவேன், சரி யார் அங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முதல்ல கோர்ட் உத்தரவிட்டது நவம்பர் 2019. உண்மையிலேயே அங்க இருப்பவர்கள் யார்? ஏன்னா தணிகாச்சலம் செட்டியார்னு ஒருத்தர் பேர்ல நிலம் இருக்கு, பார்சாதி கோயில் சொந்தமான இடம். அவர் தான் அங்க குடியிருக்காருன்னு ரசீது வாங்கிட்டு போறாரு. யார் வாங்கிட்டு போறாருன்னா அப்துல் ரஹ்மான் வாங்கிட்டு போறாரு ரசீதை, தணிகாச்சலம் செட்டியார் பேர்ல. ஏன்னா இவர் பகுதி கொடுத்து அதை வாங்கிட்டாரு என்னமோ தெரியல. இப்ப அங்க இருக்கிறது அப்துல் ரஹ்மான். லீஸ் யார் பேர்ல முதல்ல இருந்ததுன்னா தணிகாச்சலம் செட்டியார். அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள், பல மோசடிகள் கோயில் நிலத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த அரசியல்வாதிகள் கேடுகட்டத்தனமாக ஆட்சி செய்கிறார்கள். கோயில்களை பொறுத்த வரைக்கும் அறநிலையத்துறையில் எந்த நடவடிக்கையும் நியாயமாக எடுப்பதில்லை, கோயில் நலத்தை பாதுகாப்பதில்லை. அதற்காக நீதிமன்றம் என்ன உத்தரவிட்டனர்? யார் யார் ஆக்கிரமிப்பார்கள் என்று நீங்க சொல்கிறீர்களோ முதல் பயோமெட்ரிக் டேட்டா எடுக்க தமிழ்நாடு முழுக்க என்று உத்தரவிட்டது. அதை செய்தார்களா? யோகியராக இருந்தால் செய்திருப்பார்கள். என்ன காரணம்னா, யாருக்கோ நிலம் கொடுக்குறேன்னு சொல்லி இவங்க கட்சிக்காரங்களுக்கு கொடுக்க பாக்குறாங்க. இவங்களுக்கு கொடுக்குற நிலம் அப்படின்னு சொல்லி பட்டா கொடுக்குறேன்னு சொல்லி ஓட்டை வாங்கிடுவாங்க. ஓட்டு வந்த அப்புறம் அந்த நிலங்கள்லாம் மிக மதிப்புள்ள நிலங்கள், அதை பங்கு போடுறதுக்கு என்ன முடியுமோ அதை செய்வாங்க. இதுதான் அரசியல்வாதிகளுடைய அடிப்படை நோக்கம். இது வந்து ஒரு பொதுவா நீங்க வந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சிட முடியுமா? ஒருவேளை உண்மையாகவே அங்க குடியிருப்பவர்களுக்கு பல ஆண்டு காலமா குடியிருப்பவர்களுக்கு வழங்குறது அப்படிங்கிறது பயோமெட்ரிக் எடுங்க அப்படின்னு அந்த இடைக்கால உத்தரவுல இருக்கு. பொதுவா நான் சொன்னேன்னா பரவாயில்ல, நீதிமன்றம் சொல்லியிருக்க பயோமெட்ரிக் ஏன் எடுக்கல? 2019 எங்க, 2025 எங்க? அங்க யார் இருக்கிறார்? இல்ல, ஒருவேளை அப்ப நீதிமன்றம் சொன்னதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி அவர் அதை ப்ரொசீட் பண்றதுக்கான ஒரு விஷயமா கூட பார்க்கலாம்ல. அந்த இடைப்பட்ட 2 வருடத்துல முடியல, இப்ப திரும்ப ஆட்சிக்கு வந்தா அதெல்லாம் சரி செய்து நான் முன்னெடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயமா கூட ஏன் பார்க்க கூடாது? இது வந்து இடைக்கால தடை பத்தி பேசுறோம். 7 நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்றம் அமர்வு கோயில் நிலங்களை பராதீனம் செய்யக்கூடாது என்று உத்தரவு போட்டிருக்கிறது. இப்ப நீதிமன்றத்துப்படிதான் அவர் நடக்கிறாரா? சொல்லுங்க பாப்போம். அத இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சட்டத்தை
இவர்கள் கொண்டு வந்தால் 9 நீதிபதிகள் இது சரி என்று சொல்ல வேண்டும். 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சொல்ல வேண்டும். ஏன்னா ஏற்கனவே தடை உத்தரவு பெரிய அளவில் இருக்கிறது. 7 நீதிபதிகள் 1954 சிறுவர் மடம் வழக்கில் சொல்லி இருக்கிறது. கோயில்கள் நிலங்களை வைத்துக் கொண்டு அதை தர்ம காரியம் செய்வதற்காக தான் கொடுத்திருக்காங்க. அவங்க வேத பாடசாலை வைக்கணும், ஆகம பாடசாலை வைக்கணும், கோசாலை வைக்கணும், மருத்துவமனை வைக்கணும், கல்வி நிலையங்கள் வைக்கணும், இந்து மதத்தை பாதுகாப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்ய வேண்டும். அப்போ அந்த கோயில் நிலத்துல விவசாயம் செய்யறவரோ, கோயில் நிலத்துல மாடு வச்சு பிழைக்கிறவரோ அவரெல்லாம் ஏழை இல்லையா? ஆக்கிரமிப்பாளர்கள் தான் ஏழையா? சட்டமீறல் ஆக்கிரமிப்பாளர்கள் அவர் சொல்லலையே, குடியிருப்பவர்கள்னு சொல்றார். நீண்ட காலமாக நானும் சொல்றேன், குடியிருக்கிறவன் ஆவணத்தை காட்ட வேண்டும். நான் கோயிலுடைய அனுமதி பேர்ல தான் இங்க இருக்கேன், எங்க அப்பா இருந்தாரு, அதுக்கப்புறம் நான் இருக்கேன், ஏதாவது ஒரு ஆவணத்தை காட்டுங்க பாப்போம். இப்போ அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு சென்னை மலர் ஹாஸ்பிட்டல் எய்தாப்புல 500 கிரவுண்ட் இருக்கு. அதுல அருணாச்சலபுரம்னு ஒரு இடமே இருக்கு. அங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆக்கிரமிப்பாளர்கள் தான். அந்த ஆக்கிரமிப்பாளர் வீட்டுல BMW கார் இருக்கு, ஒரு அச்சுக்கூடம் இருக்கு, பல பேர் பிசினஸ் செய்யறாங்க, பல பேர் கார் வைத்திருக்கிறார்கள், பல பேர் உங்களுடைய கோபம் நியாயமானது. ஆனா சரியா செய்தால் அது சரியானது. அவர் முறையாக செய்தால் கரெக்டா யாருக்கு போய் சேரணுமோ, உண்மையான ஏழைக்கு போனா அது சரியான ஒண்ணாதானே பார்க்க முடியும். பாருங்க, உண்மையான ஏழை பொய்யான ஏழை எல்லாம் இல்ல. கோயில் நிலத்தை ஆசைப்படுபவன் அயோக்கியன். இன்னொருத்தர் சொத்தை ஆசைப்படலாமா? எங்க உங்க சொத்தையோ என் சொத்தையோ ஒருத்தர் ஏழைங்கிறதுக்காக கொடுத்துருவோமா? எடப்பாடி கொடுத்துருவாரா? எவ்வளவு ஏழைகள் இருக்காங்க அதிமுகல, அவர் சொத்தை கொடுத்துருவாரா? சரி, அக்னீஸ்வரன் சார், அதாவது இது ஒரு பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆகக்கூடிய ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. ஏன்னா தொடர்ந்து இந்த கோவில் நிலத்தை அபகரித்தவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியிலே நிறைய நிலத்தை நாங்க மீட்டுட்டோம்லாம் கிளைம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை போயிட்டு இருக்கு. அது உண்மையிலேயே பண்ணது எவ்வளோன்றதெல்லாம் வெளிப்படையா நமக்கு வெள்ளை அறிக்கைலாம் இல்லை. இருந்தாலும் அவங்க சொல்றது நாங்க மீட்டுட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இப்ப திரும்பி வேற மாதிரியா ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்க அப்படிங்கிறது அதிமுகவுக்கே ஒரு பேக் ஃபயர் ஆயிடாதா? ஒரு மாதிரி கூட்டத்தை பார்த்துட்டு ஒரு உணர்ச்சி வயப்பட்டு என்ன இது அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுக்குன்னா ஒரு 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர். அதனால இது ஏழையா இருந்தா கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறப்ப ஏழையாவே இருக்கட்டும், அவ்வளவுதான். அதுல யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தேவை இல்ல சார். கொடுக்கிறதுக்கு 1000 இடங்கள் இருக்குல்ல. இப்ப நம்ம நீர்வழி பாதையில இருக்கிறவங்களுக்கு நீதிமன்றமே நீ ஏழை அயோக்கியனா இருக்கிறியா அப்ப நீ அயோக்கியனா இருந்தா சொல்லு நீதிமன்றம். அப்படி கிடையாது. அரசாங்கத்தின் பார்வையை, நீதிமன்ற பார்வையை ஏத்துக்கிட்டு தான் ஒரு அரசு செயல்பட முடியும். சரி, ஆகையினால அவருடைய பார்வையில இது ஆண்டாண்டு காலமாக இப்படி இருக்கிறார்களே, அவர் எந்த இடத்திலையும் ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை. அதுதான், அது கிளியர் பண்ணியாச்சு. ரைட்டா? அவர் திரும்ப அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு, ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படிங்கிறாரு. அப்படின்னா ஆக்கிரமிப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் அது கொடுக்கணுன்ற ஒரு அரசாங்கத்தின் கடமையே கிடையாது. அதே நேரத்துல அந்த பகுதியில இருக்கக்கூடிய எடுங்கன்னு சொன்னாங்களே, 2 வருடம் இருந்தாங்களே, அதை அப்பவே செஞ்சிருக்கலாமே, அதை ஏன் செய்யலன்னு ஒரு கேள்வி கேட்கிறார் நீதிமன்றம். இந்த அதைத்தான் அவர் சொல்றாரு, தடையாணை கொடுத்திருக்கிறாங்க, அது இந்த அரசு இது பண்ணல, நாங்கள் வந்ததற்கு பிறகு அதை செய்வோம் தானே சொல்றாரு. அந்த தடையை நாங்கள் அகற்ற முடியும், அதை செய்வோம், அதற்குண்டான சட்ட திருத்தத்தை மூலம் தான் செய்வோம் தான் சொல்றாரு. இல்ல போங்க எல்லாரும் வச்சுக்கோங்க. திடீர்னு இந்த விஷயத்தை எடுத்து ஒரு சட்டம், ஒரு திட்டம், ஒரு நாட்டில் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னா, இப்போ இவர் சொல்றபடியே பார்த்தா அனைத்து மகளிர் இவங்க இருக்காங்கல்ல, கலைஞர் மகளிர் தொகை, உரிமை தொகை, அது பூரா திமுக காரங்களுக்காக தான் கொடுக்குறாங்க. அது மாதிரி 2019-20 இலவச பட்டா அப்படின்னு கொடுத்தாங்க. அப்படின்னா அது அதிமுக காரங்களுக்காக கொடுத்தாங்க. இப்ப இதெல்லாம் இந்த மாதிரியான சாயம் எல்லோருக்குமானதுதான். இருந்தாலும் நம்மளுக்கிட்ட ப்ராப்பரா செக்கிங் எதுவும் இல்ல சார். ப்ராப்பரா நான் இல்ல இவங்களுக்கு தான் கொடுத்தேன், இவங்க கட்சி இல்லைன்னு சொல்றதுக்கு 2 கட்சிக்கு மேலேயும் முடியாத ஒரு நிலைமை தானே நம்ம பார்க்கிறோம். இப்ப நீங்களும் அதிமுக தரப்புலையும் இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. எல்லா ஒரு திட்டம்னா திமுக ஆட்களுக்கே போகுது, ஒரு ஒப்பந்தம் எடுக்கிறாங்களா அவங்களே எடுக்கிறாங்க, இப்படி எல்லாம் மாறி மாறி தானே. இதுல எங்கேயுமே அந்த டிரான்ஸ்பரன்சிங்கிறது இல்லாம தானே இருக்கு. அதை எதிர்த்து யாரும் வழக்கு போடலையே. இல்ல இப்ப இதை எடுத்து வழக்கு போட்டு தானே இருக்காங்க. அதை போட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி வழக்கு போட்டிருந்தாலும் அது உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு அடுத்த அரசு கையில எடுக்கும்னு தான் சொல்லுது.
தடை இருக்கிறது அரசாங்கத்துக்கு இல்ல தெரியும். சார், அதாவது நீட்டு இது விலக்கு என்ன நீட்டு மாதிரியான விலக்கு ஒரு மத்திய முயற்சி? அரசு அதாவது உச்ச திமுகவும் நீதிமன்றம் தடை நாங்களும் இருக்கு. ஒண்ணுதான்னு காமிக்கிற உச்ச முயற்சி. நீதிமன்றத்துல நீட்டு விலக்கு தடை இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அது உள் இடஒதுக்கீடு மூலம் கொடுத்திருக்காங்கல்ல. ஆக மாநில அரசு கூடிய அதிகாரத்தை வச்சு அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் ஏழைகளுக்கான அரசாங்கம் தான் இல்ல, ஒரு அது அரசாங்கம் பண்ண முடியும். அது வந்து மேல நம்ம- இருந்து பாக்குற போது இல்ல, கழுகார் அது- பார்வை அது பார்த்தா பாராட்டப்பட எல்லாமே வேண்டிய தப்பா விஷயம். தான் தெரியும். இந்த 7.5 ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடுங்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதை யாருமே மறுக்கல. ஆனா இந்த விஷயம் இது ஆல்ரெடி பிரச்சனையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இப்ப இந்த நேரத்துல கையில் எடுப்பதற்கான ஒரு உண்மையான காரணம் என்னவா இருக்க முடியும் நான் கேக்குறேன். இல்ல. இப்ப தேர்தல் கூட இன்னும் வரல. நீங்க ஒரு லிஸ்ட் ஒன்னும் பெருசா போடல. எங்க போனாலும் ஏதாவது அதனால ஒண்ணு சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வீசி எறிகிற மாதிரியான ஒரு அப்படி ட்ரையலா. கிடையாது. அப்படி ஏன்னா கிடையாது. இது அரசு உண்மையிலேயே ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தரணும்னா பல ஆப்ஷன்ஸ் அரசுக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் கோயில் நிலத்துக்குள்ள வரணும்ன்றதுதான் இப்ப கேள்வி. சரி, அந்த கோயில் நிலத்திலிருந்து நம்ம கிட்டயாவது அதை பாதுகாக்கக்கூடியவங்க எத்தனை ஏக்கர் இருக்குது, என்னென்ன நோக்கத்துக்காக பயன்படுத்துறோம்னு சொல்லி நம்ம கிட்டயாவது இருக்கா? எல்லா இடத்தையும் நாங்க தான் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்குதா? பண்ண முடியும். நீங்க அது பண்றாங்களா? பாருங்க, ஒரு அதுவும் பண்ணல. அடிப்படையில நிறைய கோவில்ல அறங்காவலர்களே நியமிக்கப்படாத நிலைமை இருக்கு. HRNC-ல வர்ற கோயில்ல இன்னும் பாத்தீங்கன்னா கவர்னிங் கவுன்சிலே இல்லாத ஒரு நிலைமையில நீங்க அரசா முடிவெடுத்து என்ன வேணா செஞ்சிடலாமா? இப்ப கல்லூரி கட்டினப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்த்தாங்களா இல்லையா? உபரி வருமானத்துல கட்டுறோம்னு தான் திமுக சொல்லுச்சு. திமுக சரியா அரசாங்கம் செயல்பட வேண்டும் சொல்லி சொன்னாரா இல்லையா? அப்ப அதே மாதிரி தானே இங்கேயும் அப்ளிகபிள் ஆகுது நான் கேக்குறேன். இல்ல அது கல்வி என்பது வேற. அரசு ரெண்டு விஷயத்திலும் தடை ஆணை வாங்கியவன் நான் தான். சரி சரி. கல்லூரி கட்டுவதிலும் 6 கல்லூரிகளுக்கு தடை உத்தரவு வாங்கியிருக்கேன். அதாவது கோயில் நிலத்தையும் பணத்தையும் வைத்து நீங்கள் இஷ்டத்துக்கு அரசு முடிவு செய்ய முடியாது அப்படிங்கறதுதான் நீதிமன்றத்தோட நிலைப்பாடு. இதே நிலைப்பாடு தான் கோயில் விற்கணுங்கிறத பத்தி கவலையப்படல. நீங்க ஏன் வாங்குறேங்கிறீங்க? நான் ஒருத்தட்ட போய் சார் இந்த சொத்தை நான் வாங்கிக்கிறேன், என்ன விலையோ கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் உத்தரவார நான் ஏன் சார் விற்கணும் தானே கேட்பாரு. அவரு இஷ்டப்பட்டதானே. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த மாதிரியான ஒரு திட்டம்னா உண்மையாவே எத்தனை ஏழைகள் இருப்பாங்க, எத்தனை குடும்பம் பயன்பெறும் நீங்க நினைக்கிறீங்க? உண்மையிலே ஏழை பணக்காரன் கிடையாது, இது விஷயம் கிடையாது. கோயிலுக்காக கொடுக்கப்பட்டதும் தர்மத்திற்கான நோக்கம், பல பேர் பயனடைய வேண்டும் என்பதற்கான தர்மம். யாருக்காக? அந்த தர்மம் யாருக்கான? இந்துக்களுக்காக. இந்துக்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும், வேற யாரும் பயன்படுத்தணும். ஆமாம், கோயில் யாரும் வந்தா விரட்டி விட்டுருவீங்களா? தர்மமும் ஏழைகளுக்காகத்தானே. அந்த தர்மம் செய்வது யாருக்காக? அது ஏழைக்கு தானே. ஒரே நிமிஷம் முடிக்கட்டும். வக்ஃப் சொத்து இஸ்லாமியர்களுக்காக மட்டும்தான் இருக்கிறது. அதே மாதிரிதான் கிறிஸ்துவ அமைப்புகளும் அவர்களுக்குத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அரசியல் நிலையற்ற சட்டத்தில் ஷரத்து 26 சொல்லப்பட்டுள்ள அடிப்படை உரிமை. தன்னுடைய மத சம்பந்தமான சொத்துக்களை அவர்களே நிர்வாகம் செய்து கொள்ளலாம். அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து அந்த மதத்தை எந்த வகையில் பயன்படுத்த வேண்டுமோ பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அரசியல் சட்டம் சொல்கிறது. இதை அரசாங்கம் கையில் எடுப்பது இந்துக்கள் சொத்துக்களை மட்டும் கையில் எடுக்கிறது. அவர்கள் மசூதிகளை நிர்வாகம் செய்வதில்லை, சர்ச்சுகளை நிர்வாகம் செய்வதில்லை, இந்துக்கள் சொத்தை மட்டும் நிர்வாகம் செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். 1967 ஒரு ஆணையர் கோயில் நிலம் நல்ல விலைக்கு வருகிறது என்று வித்தபோது அதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்க, நீங்கள் அந்த சொத்து விற்பனை செய்யலாமா கூடாதா, எந்த சூழ்நிலை செய்ய வேண்டும் என்பதை விசாரிக்க வேண்டிய அதிகாரி தானே தவிர நீங்கள் சொத்தை விற்கின்ற அதிகாரி கிடையாது, நீங்கள் முடிவெடுக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் 1967 சொல்லிவிட்டது. அதே போல்தான் இப்பவும் அரசாங்கம் நாங்கள் இந்த சொத்தை எடுத்துக்கொள்கிறோம், வாங்கிக் கொள்கிறோம், விலை கொடுக்கிறோம். உன்னை யாரையா கேட்டா? கோயில் சொத்து கோயிலுக்காக இருக்கணும், அதை கோயில் வைத்துக்கொண்டு அந்த சமயத்தை சேர்ந்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். வக்ஃப் சொத்து வக்ஃபிடமே இருக்க வேண்டும். அப்படி ஏன் நடக்கல? இல்ல உண்மையிலே அப்படி ஏன் நடக்கல? அப்படி நடந்திருந்தா ஏன் இதெல்லாம் வரப்போகுது? ஏன் இவங்க எல்லாம் உள்ள வரப்போறாங்க? என்ன பிரச்சனை? ஏன் நடக்கல? கோவில்ல ஒரு சொத்து குடுக்குறாங்க, கோவில் நிலம் குடுக்குறாங்க, தானமா ஒருத்தர் குடுக்குறாருன்னா அந்த நிலத்தை முறையா பயன்படுத்தாம விட்டது 1951 இந்த பாழா போன அறநிலையத்துறை மிக மோசடிகளை பலவற்றை செய்து கொண்டு கோயிலை கட்டுப்பாடில் வைத்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பெரிய கோயில் எதை வேணாலும் எடுங்கள், ஒரு 1000 கோயிலை எடுங்கள் வரிசை தரமாக. இது பழனி முதல் வருமானம், 2வது வருமானம் அருணாச்சலேஸ்வரர், இப்படி வரிசையாக எடுத்துக்கொண்டு வாருங்கள். அந்த கோயிலை பார்த்தீர்கள் என்றால் செயலாளர்கள் ஒருத்தர் இருப்பார்,
ஜாயின்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பார். அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்த கோயிலுக்கு நியமனம் செய்த உத்தரவை காட்டுங்கள் என்று அறநிலையத்துறை கேளுங்கள். ஒரு உத்தரவை கூட காட்ட முடியாது. 1000 கோயில்களில் ஒரு உத்தரவை கூட காட்ட முடியாது. மோசடியாக 50-60 வருடமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து 3 வழக்கு நிலுவையில் இருக்கிறது. வெகு விரைவில் தீர்ப்பு வரும். அப்பொழுது இந்த அறநிலையத்துறை எவ்வளவு பெரிய மோசடி துறை என்பது பலருக்கும் தெரிய வரும். அவர்கள் இருப்பதால் தான் செய்ய முடியலை. சர்ச்சை அவர்களே பார்த்துக் கொள்கிறார்கள், மசூதிகளை அவர்களே பார்த்துக் கொள்கிறார்கள், அவர்களுக்கு வேண்டிய அறச்செயல்களை, நல்ல செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே அரசாங்கம் பார்க்கிறது ஊழல் மலிந்திருக்கிறது. இதுதான் உண்மை. இல்ல உண்மையிலே ஒரு நிர்வாகத்திற்காக வந்த துறை இன்றைக்கு எல்லா முடிவையும் எடுக்கிற அளவுக்கு போகும் அப்படின்னா அதுவே முதல்ல சரியானதா இருக்க முடியுமா? ஒரு கோயில் கணக்கு வழக்கு சரியா இருக்கா, அங்க நிர்வாகம் சரியா இருக்கான்னு பார்க்க வேண்டியது மட்டும் தானே இந்து சமய அறநிலையத்துறையோட வேலை. இன்னைக்கு அதை விட்டுட்டு ஃபுல்லா அந்த கோயில் எப்படி செயல்படணும், அந்த நிலத்தை வந்து யாருக்கு கொடுக்கணும், இது இப்படி எல்லா முடிவையும் ஏன் எடுக்கிறாங்க? அப்படி அதுவும் இந்துக்கள் இருக்க கோயில்னா இந்த முடிவை ஈஸியா எடுத்துக்கிறாங்களோ, மிச்ச இடங்கள்னா கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு எடுக்கிறாங்களோ, இது கூட ஒரு விதமாக வந்து வேற வாக்குகளை கவரக்கூடிய முயற்சியாக இதை எடப்பாடி அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். ஒரு 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 கிறிஸ்துவ மிஷினரிக்கு வந்து பல 1000 ஏக்கர் இருக்குது. அந்த இதில் வருமானத்தில் வந்து பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் நிர்வகிக்கிறாங்க. அந்த கல்லூரிகளில் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்களா? இல்ல அப்படி கொடுத்தா ஒரு நிமிஷம் நான் முடிச்சிருங்க, அப்புறம் நீங்க பேசுங்க. நீங்க பேசுவோம், அமைதியா கேட்டல. இருக்கட்டும், நீங்க தான் அதெல்லாம் யூ ஆர் எக்ஸ்பர்ட், தட் ஐ நோ. என்ன பேச அனுமதிங்க. அதே மாதிரி வக்பு வாரிய கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில ஆரம்பிச்சாங்க. அப்ப ஆரம்பிக்கிற போது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தான் ஆரம்பிச்சாங்க. அது ஆண்களுக்கான கல்லூரி. அதுல எல்லா மதத்தினரும் படிக்கிறாங்க. ஆனா வக்பு வாரிய சொத்துக்கள் எல்லாம் அதை வச்சுதான் கட்டப்பட்டது. அதே மாதிரி தான் அன்னை ஹாஜிரா கல்லூரி, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து நம்ம திருநெல்வேலியில மேலப்பாளையம் என்ற இடத்துல ஒரு கல்லூரி ஆரம்பிக்கப்படணும்னா அந்த கல்லூரிக்கு வைப்பு தொகை, அரசாங்கத்தில் வைப்பு தொகை கொடுக்கணும். 20 லட்சமோ 30 லட்சமோ 50 லட்சமோ கொடுக்கணும். ஆனால் வைப்பு தொகையே இல்லாமல் அந்த மேலப்பாளையம் அன்னை ஹாஜிரா கல்லூரியை அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா ஆரம்பிச்சாங்க. அந்த கல்லூரியில எல்லா மதத்தினரும் தான் படிக்கிறாங்க. ஆகவே சில நேரத்தில் நாம வந்து அதை அவங்க மட்டும்தான் பார்க்கறாங்க, இதை இவங்க மட்டும்தான் பார்க்கறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்க ராமகிருஷ்ண மடம், அது ஏராளமான சொத்துக்கள் இருந்தாலும் அது அந்த மக்களுக்காக மட்டும் இல்லை, எல்லா மதத்தினரும் அங்க படிக்கிறாங்க. திருப்பராய்த்துறையா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் எல்லா மக்களும் தான் படிக்கிறாங்க. தனி வீடு சார், அது வீடு கிடையாது, அரசாங்கத்தின் வீடு தானே, மாநில அரசாங்கத்தினுடைய வீடு தானே. எங்க சார் கோயில், மாநில அரசுடைய கோயில் இடம் தானே இல்லைங்கள. அது மாதிரி தான் அங்க பிற மதத்தினரும் படிக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அந்த சொத்துக்களை அவங்க மட்டும்தான் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இந்து மதத்தில் என்ன தர்மம் செய்யணுமோ அதைத்தான் கிறிஸ்துவ மதம் செய்து, அதான் முஸ்லிம் மதம் செய்து, உள்ள என்ன சீக்கியர்களும் அதைத்தான் செய்கிறார்கள். இல்ல சிறுபான்மையினர் வந்து அவங்க விஷயங்களை அவங்களே கவனிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல யாராவது சின்னதா ஒரு தலையிட்டா கூட ஒரு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு குரல் எல்லா பக்கமும் வருது. ஆனா இங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய வந்து மக்களுடைய விஷயங்கள் யார் என்ன பண்ணாலும் கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது எப்படி சரியா? சிறுபான்மை பெரும்பான்மை என்பதில் அல்ல, நாம் இந்தியர்கள், தேச ஒற்றுமை முக்கியம். எல்லாத்துலயும் வரணும். ஆகவே இங்க இந்து மக்களுக்கு தேவையான விஷயத்தை அவர்கள் செய்வதுதான் அது உண்மையும் கூட. நம்முடைய கலாச்சாரத்தை போற்றி பாதுகாப்பது இந்த கோயில்ல வேலை பார்ப்பவங்களே கஷ்டப்படுறதுனால 10% இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கறீங்க? அது எப்படின்னு கேக்குறேன். அப்போ மேற்தட்டு மக்களிலும் வறுமை கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு தேவையானதை மத்திய அரசாங்கம் செஞ்சா சரி, மாநில அரசாங்கம் செஞ்சா அது எப்படி? மேற்தட்டுல இஸ்லாமியர்களும் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ்லயும் உயர் பிரிவினர் இருக்காங்க, எல்லாருக்கும் தான் கொடுத்திருக்காங்க, இந்துக்களுக்கு மட்டும் தனியா கொடுக்கல. ஆச்சா இருக்கு இல்லையா? ஆனா இங்க நீங்க என்ன பண்றீங்க? இந்துக்கள் கோயிலுக்கு மட்டும் உங்களுடைய அரசே உள்ள போய் நாங்க தான் பிரதிநிதிகள், அரசாங்க பிரதிநிதிகள், நாங்க சட்டத்தை இயற்றுவோம், மாற்றுவோம், திருத்தம் செய்வோம்னு எல்லாம் இங்க பண்ணிடுறீங்க. இங்க உள்ள போயிட்டு அந்த நிலத்தையும் நான் யாருக்கு விருப்பப்படுவேனோ அவங்களுக்கு கொடுப்பேன்ற அளவுக்கு போயிட்டு, ஆனா அந்த இடத்துல நம்ம கிட்டக்கு கூட போக மாட்டோம். அந்த பாகுபாடு ஏன்? வாக்குகளுக்காகவான்னு கேட்கிறார். வாக்குகளுக்காக இல்ல,
கோயிலா இருக்கட்டும், பள்ளிக்கூடமா இருக்கட்டும், அரசியல் பாராளுமன்றமா இருக்கட்டும், சட்டமன்றமா இருக்கட்டும், எல்லாமே ஏழைகளுக்காக. உண்மையிலேயே இங்க வந்து பாகுபாடுனா ஏழைனா ஏழைக்குன்னா எவ்வளவு அப்படிலாம் சொல்ல முடியாது. கிரிமிலேயர் என்று கொண்டு வந்தாங்கல்ல, மத்திய அரசு கொண்டு வந்து மாநில அரசு கொண்டு வந்து, அது மட்டும் ஏன் கொண்டு வந்தீங்க? வக்ஃப் சட்ட திருத்தத்துல என்ன பிரச்சனை? அந்த 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 வக்ஃப் பாடியில வந்து வேற மதத்தினர் யாரும் வரக்கூடாதுன்றது தானே இன்னி வரைக்கும் அவங்களும் போராடுறாங்களா இல்லையா? அந்த இடத்துல தானே, அந்த புள்ளியில தானே அது எதிர்ப்பும் அந்த இடத்துல வருது. அப்ப இங்க மட்டும் நீங்க வந்து நான் இந்த கோயில் நிலத்துல நாங்க யார வேணா எந்த ஏழைய வேணா குடி வைப்போம்னா அது எப்படி சரியா வரும்னு நான் கேக்குறேன். இது வந்து ரெண்டு எல்லாருக்குமே தானே பொருந்தும். ஒரு பிரச்சனைனா எல்லா மதத்தினருக்கும் தானே பொருந்தும். அப்ப திடீர்னு நான் உள்ள பூந்து இங்க மட்டும் நான் நீ ஏழைப்பா நீ போ யார வேணா உட்கார வைப்பேன்னு சொல்றது சரியா இருக்க முடியுமான்றதுதான் கேள்வி. இது ஏன் இந்த நேரத்துல அவர் கையில் எடுத்திருக்கிறார் அப்படின்ற உண்மையான காரணம் மதம் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எல்லாருக்கும் மனசை புண்படுத்தும். ஒரு அரசாங்கத்தின் கடமையா ஒரு வாக்குறுதியா சொல்லல அவரு. உண்மையிலேயே ஏழைகள் பணம் இது பண்ணுவோம் கஷ்டப்படுறாங்க, அதுக்காக சொல்லியிருக்கிறாரு. நீதிமன்றம் எப்படி பார்வை பார்த்தாலும் அரசாங்கத்தின் பார்வையை தான் நான் பார்க்கிறேன். அந்த வீடியோவை அவர் 2 நாளைக்கு முன்னாடி பேசிட்டாரு, அது வைரல் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. நமக்கு வேலையா தானே? அப்ப அந்த குரூப் நமக்கு வேலையா தானே? ஏதாவது ஒண்ணு வந்து அப்படியே போட்டு விட்டு அடுத்தவங்க மேல வந்து ஒரு எதிர்மறை சிந்தனை விதைக்கி வரதா நம்ம நாட்டுடைய வேலையா இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த குரூப்புக்கான அப்படிலாம் கிடையாது, இதெல்லாம் தீனி எல்லாம் கிடையாது. அப்படினா நீங்க வந்து அரசு பள்ளியில படிச்சவங்கள நீங்க மருத்துவரா மாத்துனது எடப்பாடி பழனிசாமி தானே? இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினா அல்லது இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடியா? இல்ல. ஆகவே அவர் செய்ததன் அடிப்படையில் நம்பிக்கையில பேசுறாரு. அவங்க கோயில கையில எடுத்தா நம்மளும் கோயில கையில எடுக்கணும்னு ஏதாவது ரொம்ப ஒரு நெருக்கடி அது நீங்கள் போடுகிற இது, நீங்க எடுக்கிற நிலைப்பாடு அப்படிலாம் அவர் இருக்கிறதில்ல. எல்லாரும் சமம் தான், எல்லாரும் சமம். ஆனா இதுல ஒரு சிலர் மட்டும்தான் நிர்வகிக்கணும் அப்படின்றது வருகிற போது அப்படிலாம் இல்ல. இந்துக்கள்லயும் எல்லா இந்து இது நிறுவனத்திலயும் எல்லாரும் எல்லா மதத்திலும் படிக்கிறாங்க, அது மாதிரி கிறிஸ்டின்லயும் எல்லாரும் படிக்கிறாங்க. ஆகையினால இதற்கு என்ன நிலைப்பாடுன்றத மத்திய அரசாங்கம் தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்தா இதையும் ஏத்துக்குருவாங்க. ரமேஷ் சார், நீங்க சொல்ல நினைச்சதை இப்ப சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் நான் கேட்கிறேன். மூணு விஷயம் தான். கோயில் நிலத்தை விற்பதற்கு அரசுக்கு உரிமை இருக்கிறதா? இல்லவே இல்லை. எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் செல்லாது. இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், இப்போ கோயில்ல இருப்பவர்கள் இப்போ இன்னைக்கு வந்து 7000 ஏக்கரை மீட்டுட்டோன்னு திமுக அரசு சொல்லுது. ஆக்கிரமிப்பட்ட நிலங்கள் 1,75,000 ஏக்கர். 1,75,000 ஏக்கர் எங்க இருக்கு? 7,000 எங்க இருக்கு? அப்போ அந்த 1,75,000 ஏக்கர்ல வர வேண்டிய வருமானம் என்னாச்சு? அங்க யார் உண்மையிலே இருக்கிறார்கள்? அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள்? நாளைக்கு அவங்களுக்கு 3வது விஷயம், நாளைக்கு அவங்களுக்கு பட்டா கொடுத்தா அங்க ஒரு சர்ச்சு வராது, மசூதி வராதுங்கிறதுக்கு என்ன உறுதிப்பாடு இருக்கிறது? பட்டா வந்தாதானே இதெல்லாம் செய்ய முடியும். எதுக்கு பட்டா கொடுக்கணும்? இப்ப அவங்க இருக்காங்களே அந்த இடத்துல, இருந்துட்டு போட்டோம், நியாய வாடகை நாங்கள் தருகிறோம் என்று அரசு சொல்லட்டுமே. நீங்கள் கோயில் நிலத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் ஏழைகள், உங்களால் கொடுக்க முடியவில்லை, இந்த உயர்ந்த வாடகை உங்களால் நிச்சயமாக கொடுக்க முடியாது, ஏனென்றால் இந்த கோயில் நிலம் மிக அதிக மதிப்புடையது, பரவாயில்லை நாங்கள் கொடுக்கிறோம் உங்களுக்கு சார்பாக அப்படின்னு அரசாங்கம் சொல்லிட்டு போட்டோமே. எதுக்கு பட்டா கொடுக்கணும்? எதுக்கு பட்டையை கலப்பணும்? கோயில் நிலத்தை விற்பதற்கு முதல் அடித்தளம் இது. இந்த 3 விஷயங்கள் தான் இதிலே இருக்கு. ஏற்கனவே நீதிமன்றம் இதை பரிசீலனை செய்துவிட்டு தடையாணை பிறப்பித்து விட்டது. அந்த தடையாணை நீக்க முடியும் என்று இருந்திருந்தால் 2019 20 அவர்கள் செய்திருப்பார்கள். செய்ய முடியாது என்று அவர்களுக்குள்ளே தெரிந்து விட்டது. இப்போ அதுக்கு பிறகு வந்த திமுக அரசு ஓட்டுக்கு எதுவும் செய்யாதா? அவங்களும் செய்வாங்க. அவங்களும் ஏன் அது செய்யல? இது அடிப்படை அரசியல் சாசனத்து உரிமைக்கு விரோதமானது, செய்ய முடியாது. பற்பல தீர்ப்புகள், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன. இங்கே நம்ம பருப்பு வேகாதுன்னு அவங்களும் பேசாம இருந்துட்டாங்க. இப்ப இவர் வந்து ஓட்டுக்காக ஒரு அறிவிப்பு ஏற்படுத்துறாரு. அதாவது கோயில் நிலத்தில் ஆக்கிரமிக்கின்ற மக்கள் நாக்கில் தேனை தடவுகிறார். அதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல சார். இதுல ஒண்ணு பெரிய அளவிற்கு அவருக்கு வாக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அது தெரியாது. இது என்ன கம்மி குடும்பங்கள் தானே சார் இருப்பாங்க. ஒரு 1000 பேர் இருப்பாங்களா சார்? ஒரு 1000 பேர் இருப்பாங்களா? ஒரு 40,000 வந்து ஒரு டோட்டலா வாக்குகள் வருமா? இதுக்காக அவர் சொல்லிருப்பாருன்னு நம்ம ஏன் எடுத்துக்கணும் சார்? அது எந்த ஊர்ல போன போது சொல்றாரு, அங்க எவ்வளவு ஆக்கிரமிப்பு இருக்கு அதெல்லாம் நம்ம பரிசீலனை செய்து பார்க்கணும். நாக்கில் தேன் தடவுகின்ற வேலை, அவ்வளவுதான். இதை நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். இல்ல நிஜமாவே பாப்போம் அவரும் எந்த அடிப்படையில சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு போக போக நமக்கு விவரங்களும் தெரிய வரும். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி.